தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்குத் தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்குத் தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. தீயினும் வெய்யன் புனலினும் தன்னியன் ஆயினும் ஈசன் அருளறிவாரில்லை. சேயினும் நல்லன் அணியன் நல் அன்பர்க்கு தாயினும் நல்லன் தாழ்ச்சடையோனே. தீயை விட தூய்மையானதும் தாயை விட கருணையான் ஈசன். தீ எப்படிப்பட்டது சுத்தமானது, தீயை யாரும் அசுத்தமாக்க முடியாது. அசுத்தங்கள் தீயில் விழுந்தாலும் அந்த அசுத்தங்களும் சுத்தமாகிவிடும். தீயின் சோதி வடிவமாக இருக்கும் நம் அப்பன் இறைவன் தீயை விட புனிதமானவன். அவன் தாயை விட கருணை மிக்கவன். தாய் எப்படி கருணை உள்ளவளாக இருக்கிறாரோ அவரை விட நம் ஈசன் கருணையானவன். அவன் நீரை விட கொழுமையானவன். நீரின் தன்மை என்னவென்றால் மேலிருந்து கீழ் இறங்கி வரும் இறைவன் அண்ட சராசரங்களுக்கும் அப்பால் இருந்தாலும் அவன் நம்மிடம் அன்பால் தேடி வருகிறான். இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தூரம் அளவுகளால் அளக்கப்படுவது அல்ல, அன்பால் வரையறுக்கப்படுவது. இங்கு நாம் கவனிக்க வேண்டியது தூய்மையான ஈசன் நமக்கு தாயாகிறான். நம் உடலில் வெப்பமும் இரத்தமும் நீர்ச்சத்தும் எப்பொழுதும் இருக்கும். இந்த வெப்பமும் நீர்ச்சத்தும் இல்லை என்றால் உடலின் இயக்கம் பாதிக்கப்படும். இறைவன் நம்முள்ளேயே வெப்பமாகவும் நீராகவும் இருக்கிறான். அப்படி இருப்பவனை நாம் தான் உணரவில்லை. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் பிறந்த குழந்தைக்கு பிறந்த நொடியில் எந்த கர்மாவும் இருக்காது. அது தெய்வம்தான். அதுபோல சிவபெருமான் நொடிக்கு நொடி பிறந்த குழந்தை போல இனியவன், தூய்மையானவன். அது மட்டுமல்லாமல் அவன் அனைத்து உயிர்களுக்கும் தந்தையாக மட்டுமல்ல தாயாகவும் இருக்கிறான். சிவபெருமான் கருணையாளன். தாழ்ச்சடையோன் என்றால் இறைவன் சடை விரிந்து பரந்தாழ்ந்து இருக்கும். அந்த சடை அகிலாண்டங்களையும் பிரபஞ்சத்தையும் அனைத்து ஜீவராசிகளையும் குடிக்க கூடியது. அது கீழே இறங்குகிறது. அதுபோல நம் தாயாகிய சிவன் கீழே இறங்கி நம்மிடம் வந்து நமக்கு அருள் தருகிறார் என்பதே இதன்
முழுமையான பொருள்.